நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பொருளாதார சூழ்நிலை இதுதான் டாபிக். அதிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷம், அதாவது இங்கிலீஷ் இயர் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அந்தந்த தமிழ் வருஷம். இப்போ நம்ம சொல்ல போகிறது தமிழ் வருஷம். தெலுங்காக இருந்தால் தெலுங்கு வருஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா யுகாதி இப்போ தான் பிறந்திருக்கு. கேரளாவாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. கன்னடமாக இருந்தாலும் புது வருஷம் பிறந்திருக்கு. அப்போ நமக்கு நம்ம தமிழ் இயர் தான் புது வருஷம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிரகங்கள்லாம் அமையுது. அப்போ இந்த புது வருஷத்தில் பராபவ வருடத்தில் இயர்ஃபுல்லாக பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, எக்கனாமிக்கல், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரவு செலவு, அது எப்படி இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் அமெரிக்காவை தவிர, ஏன் அமெரிக்காவையும் சேர்த்துக்கோங்க, யுஎஸை பொறுத்தவரையிலும் அவங்களால வளமாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர, எனக்கு தெரியும் யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கூடிய நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன, பொருளாதாரம் தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட கிடையாது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கி வச்சுருக்கிறாரு. வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட அவரை பற்றி ஏதாவது பேட் கமெண்ட் போதா ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்குறாரு. ஸோ அமெரிக்கா உள்பட ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் வார், அந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறத கூட ஒரு முடிவுக்கு வந்துடும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் தேதி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாக 14லேருந்து 16, 20 தேதிக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் போகாது இது அப்படின்னு நான் மார்ச் மாதம் பதிவு போடும்போதே, ரெக்கார்ட் பண்ணும்போதே, ஷூட் போகும்போதே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் முன்னாடி பதிவுகளை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு சொல்ல முடியுமானாக்கா அது சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் இருக்குது. இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரியன் எப்போ கும்பராசிக்குள்ளே வந்தாரோ, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அப்படி வச்சுக்கோங்க, மார்ச் 14ஆம் தேதி அவர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அந்த வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரணம், சனியுடைய வீட்டுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்து, இந்த சனி சூரியன் ராகு கிரக அமைப்பு சரியில்லாததுனால தான் அந்த போர் யுத்தம் நடந்தது. இதுதான் அந்த கிரக யுத்தத்துக்கான காரணம். இப்போ வார் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதனால் சின்ன சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரலும் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு 10 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 10,000 ரூபா முதலீடு போட்டிருப்பாங்க. அப்போது ஃபண்ட் கிரைசிஸ் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் அடுத்த 1 இயருக்கான ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். ரிஷபராசி ராசிக்கு இந்த வருஷம் பிறந்தப்பவே, அதாவது சித்திரை 7ஆம் தேதி வாக்கில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். நான் என்ன கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026, 2027 ஃபினான்ஷியல் இயர் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு சான்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போது இதுவரையிலும் உங்களுடைய முதலீடுகள் எல்லாம் எங்கேயாவது போய் பிளாக்காக இருக்கலாம். போட்டது அப்படியே பிளாக்கானா, பிளாக் மீன்ஸ் அதை ஒன்றும் ரிட்டர்ன் எடுக்க முடியாது, இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைன்னா இன்னொரு பக்கம் லாக் ஆகிருக்கும், பிளாக்கு வேறு லாக்கு வேறு. அது பூட்டை எப்பயாவது ஒரு நாள் திறந்தால் எடுத்துக்கலாம். பிளாக்கு அடப்பு ஒன்றுமே பண்ண முடியாது. அது வம்பு வழக்கு தீர்ப்பு அதெல்லாம் வரணும். அப்போது ரிஷப ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் பிளாக் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் லாக் ஆகிருக்கும். இந்த லாக் ஆனது நிச்சயமாக இந்த மே மாதமே ரிலீஸ் ஆகிடும், கவலைப்படாதீங்க. நான் ஷேர் வாங்கும்போது இவ்வளோ இருந்தது, நான் வெள்ளி வாங்கும்போது இவ்வளோ இருந்தது, நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன் சார், 350 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ 200 ரூபா கூட இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு குரோத் வரும், போட்ட காசு கிடைச்சிடும், லாபம் கிடைக்கும். அப்போ இதை போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், மில்லாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம்,
இந்த உலக பொருளாதாரம் கச்சா எண்ணெயாக இருக்கலாம், இல்லை ஆயில் மார்க்கெட்டாக இருக்கலாம், முட்டை பண்ணைகளாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகளாக இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம். சார் இப்போது காய்கறி, வாழை இலை இதெல்லாம் கூட குறைஞ்சி போச்சு. ஏன்னா கேஸ் இல்லை, கேஸ் இல்லாதனால ஹோட்டல் இல்லாதனால காய்கறி விலை குறைஞ்சி போச்சு, வாழை இலை குறைஞ்சி போச்சு. அப்போ பாருங்கள், எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் நம்ம ஊரில் குப்புசாமிக்கும் ராமசாமிக்கும் முனுசாமிக்கும் பிரச்சனை மீன்ஸ் வாழ்வாதார ஜீவனம் நடத்துவதற்கான, வருமானம் நடத்துவதற்கான பிரச்சனை. அப்போ ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் ஏமாத்துறோம். புரியுதுங்களா? ஒரு சின்ன கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, கடை ஓப்பன் பண்ணவங்க, கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணவங்க, ரன் பண்ணக்கூடியவங்க, எத்தனை கம்பெனி நாம் பார்க்குறோம், நேரடியாக விசிட் பண்ணுறோம், ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறோம் வாஸ்துக்காக. அப்போ போகும்போது நம்ம பார்க்குறோம், இல்லை சார் அந்த இடம் இப்போ ஒரு 1 வீக்காக நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், இந்த வார் நடக்கிறதுனால அங்கே மெட்டீரியல் வரலை, ரா மெட்டீரியல் இல்லை, கேஸ் இல்லை, ஃபேக்ட்ரியில் சொல்கிறாங்க. அப்போ ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026-27 ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாதம் கஷ்டமாக இருக்கும், ஏப்ரல் மே. இந்த 2 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் அது முடிஞ்ச உடனே சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய போகுது, நல்லதொரு முறையில் உங்களுக்கு அமைய போகுது. பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும், இந்த ஏப்ரலிலிருந்து அடுத்த மார்ச் வரையிலும். சார் இந்த ஃபினான்ஷியல் இயர்னு எதனால் சார் இப்போ நாங்கள் ஜனவரி டு டிசம்பர் தானே வைக்கணும், எதுக்கு சார் ஏப்ரல் டு மார்ச்னு வச்சாங்க? அதுதான் சார் நம்ம தமிழ் வருஷம், புரிஞ்சுக்கோங்க. நாமளா சார் வச்சது இங்கிலீஷ்காரன். ஏன் வச்சான்? பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு. ஏப்ரல் மாதம்தான் தமிழ் வருஷம் பிறக்குது, அது பங்குனி மாதம்தான் முடியுது. இந்த கிரக அமைப்பு நாம் ஒன்றும் செட் பண்ணல, இங்கிலீஷ்காரன் செட் பண்ணிட்டு போனான் ஃபினான்ஷியல் இயரை. புரியுதா? அப்போ எங்கே போனாலும் நம்ம ஜோசியம் தான் சார் ஜெயிக்கும், நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான் சார் ஜெயிக்கும். அப்போ ரிஷப ராசி என்பர்களே, பணங்காசு வருமானம் வந்து சேரும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வீண் போகாது, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நிம்மதியாக தூங்குங்க. தூக்கமே வரல சாமி, நிம்மதியாக தூங்குங்க. வருமானம் கை கொடுக்கும், வரவு செலவு அதிகரிக்கும், வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். வேலை வாய்ப்புகள், கம்பெனி வந்து ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்குது, கவலைப்படாதீங்க, ஸ்டேபிள் ஆகிடும். போர் தான் முடிஞ்சு போச்சு, போர் தான் நிறுத்தத்துக்கு வந்துடுத்தே, நல்லதே நடக்கும். அப்போது உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் உங்கள் கம்பெனி, உங்களுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எப்படி இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே.